அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ பிங்க் லோடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு ரமதான் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, எங்கள் வீட்டு நோம்பு கொஞ்சம் முறைக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த காமிச்ச அரிசி மூட்டை தான் வந்து பள்ளியாசலுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம். ஒரு 26 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள அரிசி மூட்டையை தான் நாங்கள் கொடுத்து விடுவோம். அதுக்கப்புறமா வந்து தராவி தொழுவு வரவங்களுக்கு டீயும் பிஸ்கெட்டும் கொடுப்போம். நான் வந்து ஏற்கனவே பராத்திரவு விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், நோம்புக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எங்களுடைய நோம்பு கஞ்சி முறை வர்ற அன்னைக்கு தராவியா தொழுறவங்களுக்கு டீயும் இதே மாதிரி பிஸ்கெட்டையும் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் நோம்புலேயும் கொடுப்போம், பராத்திரவுலேயும் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பராத்திரவை விட நோம்பு அன்னைக்கு வந்து நிறைய பேர் தொழுவ வருவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸ்கெட் தான் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கியிருந்தோம். எப்போதுமே ஒரே மாதிரி பிஸ்கெட் தான் அவங்க அதாவது பள்ளிவாசல் எத்தனை குவான்டிட்டி கேட்குறாங்களோ அதை நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் இப்போ 2 தடவையாக வந்து வேறு வேறு ஃப்ளேவரில் தான் வருது. அதில் ஒரு 20, 10 அந்த மாதிரி வருது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கடையிலேருந்து வந்ததுக்கப்புறமா எத்தனை இருக்குது, கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து எண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ஃப்ளேவரில் பிஸ்கெட்ஸ் போட்டு விட்டுருந்தாங்க. எல்லாமே வந்து ஓரளவு டீசெண்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஜயான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்கெட்டை பார்க்கவும் குஷியாக தாங்கலை. சாப்பிட்றதுக்கு இல்லை, விளாட்றதுக்கு தான். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஃப்ளேவரில் உள்ள பிஸ்கெட்ஸாக பார்த்து கரெக்டாக வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக்காக அந்த கலராக பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அன்றைக்கி இந்த பிஸ்கெட்டு அந்த பாக்ஸை பக்கம் விளாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தராவிக்கு வந்து டீ பிஸ்கெட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த டீயை வந்து வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தராவி தொழுறவங்களுக்கும் கொடுத்து விட்டுருவோம். ஆஸ் யூஷுவல் அது சேம் தான். ஏன்னா டீ வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டதுனால இதில் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணலை. ஸோ அது மாதிரி வந்து நோம்பு கஞ்சிக்கு வந்து லிஸ்ட்டு வந்து பள்ளியாசலேருந்து அனுப்பி விட்டுருவாங்க, என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி, கடலப்பருப்பு, பூண்டு, நாட்டு வெங்காயம், கேரட்டு, தக்காளி, மல்லிக்கீரை, புதினா, டவுன் பட்டா, இஞ்சி, பூண்டு, தேங்காய், இது எல்லாமே வந்து இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அது எத்தனை குவான்டிட்டி வேணும் இந்த பக்கம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு இப்படி தான் ஒன்று ஒன்றா நாங்கள் வாங்கி பள்ளியாசல் கொடுத்து விடுவோம். ஸோ நாங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணாமல் அமுல் ஸ்ப்ரே பவுட்ரு வந்து பால் கரைச்சி வந்து நாங்கள் கொடுத்து விடுவோம். திக்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவைப்படுற ஜாமான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து பள்ளியாசலில் கொடுத்து வரத்துக்கு எல்லா ஜாமானுமே கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்து ஒவ்வொரு ஜாமானையாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலப்பருப்பு அவங்க கேட்குற குவான்டிட்டி என்னவோ அப்படியே வந்து வாங்கி கொடுத்துட்டா தான் நமக்கு வந்து நல்ல கஞ்சி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கும் சில வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் வாங்கினாங்க. அது வந்து பள்ளியாசு கஞ்சிக்காண்டி வாங்கின தக்காளி. அதுக்கப்புறமா வந்து கேரட் எல்லாமே வந்து, அதாவது என்ன காய்கறி எல்லாமே வந்து கஞ்சி முறைக்கு முதல் நாள் நைட்டு தான் வாங்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஏன்னா மல்லிகை ஜாமான்லாம் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிக்கலாம். ஆனால் காய்கறிங்கிற போது கஞ்சி முறைக்கு எப்போ அப்போ முதல் நாள் வாங்கி வச்சுக்கிட்டா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி, பூண்டு, நாட்டு வெங்காயம் இதெல்லாமே வந்து நம்ம எத்தனை கிலோ கேட்குறோமோ அதை உரித்து வந்து கொடுக்குறாங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நோம்பு நேரத்தில் ஸ்பெஷலாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு டைமும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் வந்து நமக்கு ஸ்மால் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நோம்பு நேரத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இந்த மாதிரி உரித்து கழுவி கொடுக்கறதுக்கு கூட இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க மூலமாக வந்து நாங்கள் இதெல்லாம் உரித்து கழுவி வாங்கிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கஞ்சி முறைக்கு அன்னைக்கு சாயந்தரம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பேரிச்சம்பழம் கேட்பாங்க. அதையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னைக்கு கஞ்சி முறையோ அன்னைக்கு நைட்டு தராவிக்கு வந்து டீயும் பிஸ்கெட்டும் கொடுப்போம். அன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து பேரிச்சம்பழத்தை கொடுப்போம். ஸோ இது வந்து வீட்டில் கடலப்பருப்பை வந்து வேக வச்சு தான் கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி அமுல் ஸ்ப்ரே மாவும் வந்து பாலை காய்ச்சி தான் விட்டுருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து அரைச்சி தான் கொடுத்து விடுவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அதிக குவான்டிட்டி கேட்கல, கொஞ்சமாக தான் கேட்டிருந்தோம். ஏன்னா வந்து பவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. அன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார் பார்ட்டி வேறு. ஸோ அதிலே டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக தான் கேட்டிருந்தோம். இதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ கொஞ்சம் தான் கேட்டிருந்தோம். அந்த நாங்கள் அமுல் ஸ்ப்ரே கரைச்ச வாளியிலே தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த இஃப்தார் பார்ட்டி வந்து நான் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், இஃப்தார் ரெசிபீஸ் எல்லாம் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.